இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமான ரிசல்ட் எப்போது விலகும் என்பது குறித்தும் மற்றும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கான வேகன்சி மீண்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது சம்மந்தமாக வெளியான அப்டேட் என்ன என்பதை பற்றிருந்தால் அந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் பிளானர்லேயே அக்டோபர் மாதம் குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தற்போது வெளியான புதிய தகவலின்படி டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, அக்டோபர் 23, அக்டோபர் 24 இந்த 3 நாட்களில் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்நிலையில் பல்கலைகளில் ஆசிரியர் இல்லாத பணியிடங்களை டிஎன்பிசி மூலம் நிரப்ப மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக செய்தித்தாளில் வெளியான அப்டேட் பார்க்கலாம். இது அக்டோபர் 16ஆம் தேதி தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப புதிய நடைமுறையை செயல்படுத்துவதற்கான சட்ட மசோதா பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தாக்கல் செய்தார். மசோதாவில் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழகத்தில் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு சிறந்த மற்றும் சீரான தேர்ந்தெடுப்பு முறை அவசியமாகும். இதன் மூலம் திறமையான தொழில்முறை மற்றும் வெளிப்படையான ஆள்சேர்ப்பை உறுதி செய்யப்படும். மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான ஆள்சேர்ப்பானது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்படும். அத்துடன் ஆள்சேர்ப்பு போன்ற சிக்கலான பணிகளிலிருந்து மாநில பல்கலைக்கழகங்களை விடுவித்து அவை முக்கியமான பணியான கற்பிப்பதில் கவனம் செலுத்தும் வழிவகை செய்யப்படும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக குரூப் 4க்கான வேகன்சியில் தான் இதை சேர்ப்பாங்க என்றும் கூறப்படுகிறது. இதுதான் தற்போது என்ன முக்கிய அப்டேட். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் நடைபெறும் வரை தொடர்ந்து ஏற்கனவே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்த பிறகும் குரூப் 4க்கான வேகன்சி அதிகரிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.